தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சரித்திர மாற்றம் நடந்து முடிஞ்சிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளினுடைய ஆதிக்கத்தை உடைச்சு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்று தாவேக அரசு இப்போ செயல்பட தொடங்கியிருக்கு. புது ஆட்சி அமைஞ்சது அப்படின்னாலே முந்தைய அரசினுடைய திட்டங்களில் முறைகேடுகள் இருக்கா, நிதி ஒதுக்கீடு சரியா இருக்கான்னு ரிவ்யூ பண்றது சாதாரண விஷயம்தான். ஆனால் இப்போ தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய 4 மிக முக்கியமான பிரம்மாண்டமான திட்டங்கள் தற்காலிகமாக ஆன் ஹோல்டு பண்ணப்பட்டிருக்கிறதா, அதாவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா வர செய்திகள் தான் இப்போ சோஷியல் மீடியாவிலையும் எக்கனாமிஸ்ட் மத்தியிலையும் ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. கிழக்கு கடற்கரை சாலை ECR விரிவாக்கம், TNEB தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஸ்மார்ட் மீட்டர் திட்டம், வடபழனி டு பூந்தமல்லி மெட்ரோ லைன் மற்றும் பரந்தூர் பசுமை விமான நிலையம், இந்த 4 ப்ராஜெக்ட்ஸும் ஏன் இப்போ முடக்கப்பட்டிருக்கு? இதனால தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல ஆயிரம் கோடி முதலீடுகளும் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் என்ன ஆக போகுது? இதனால நம்ம மாநிலத்தினுடைய GDPக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்? எல்லாத்தையுமே இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சென்னையையும் தென் மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய உயிர் நாடியான கிழக்கு கடற்கரை சாலை ECR விரிவாக்க திட்டம். சென்னையில் இருந்து மகாபலிபுரம், பாண்டிச்சேரி வழியாக கன்னியாகுமரி வரைக்கும் போகிற இந்த ECR ரோட 4 வழி பாதையாக மேம்படுத்தக்கூடிய திட்டம் ரொம்ப நாளாக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒன்று. ஆனால் இன்னைக்கு தேதியில் வார இறுதி நாட்கள்லையோ இல்லை பண்டிகை காலங்கள்லையோ நீங்கள் ECRல போனீங்க அப்படின்னா டிராஃபிக்லேயே உங்கள் பாதி நேரம் முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு கூட்ட நெரிசல். இப்போ இந்த திட்டம் நிறுத்தப்பட்டால் என்ன ஆகும் தெரியுமா? விபத்துக்களின் புகலிடம். ECRல இப்போ இருக்கக்கூடிய குறுகிய வளைவுகள் மற்றும் அளவு அதிகமான வாகன போக்குவரத்துனால ஆல்ரெடி விபத்துகள் ரொம்பவே அதிகமாக தான் நடந்துட்டு இருக்கு. ரோடு விரிவாக்கம் தள்ளி போக போக இந்த விபத்துகளினுடைய எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் இன்னுமே அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்கு. அடுத்ததாக சுற்றுலாத்துறைக்கு பெரிய அடி. மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, கடலூர்னு இந்த ரூட்டில் இருக்கிற எல்லாமே முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். உள்நாட்டு பயணிகள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு டூரிஸ்ட்டுகளும் அதிகமாக வர்ற இடம். டிராஃபிக் மோசமாக இருந்தால் மக்கள் வர்றதை குறைச்சிப்பாங்க. இதனால் உள்ளூர் வியாபாரிகள், ஹோட்டல் உரிமையாளர்கள், கைவினை கலைஞர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் நேரடியாக பாதிக்கப்படும். அடுத்ததாக லாஜிஸ்டிக்ஸ் செலவு அதிகரிப்பு. தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை போர்ட்டுக்கு சரக்குகளை கொண்டு வரக்கூடிய கமர்ஷியல் வாகனங்களுக்கு காலதாமதமாகும். டைம் அதிகமாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எரிபொருள் செலவு அதிகமாகும். இது அந்த பொருட்களினுடைய வெளியேற்றத்துக்கு வழிவகுக்கும். அடுத்ததா நம்ம வீட்டு பில்லோட நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், TNEB தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கிற வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் பழைய மெக்கானிக்கல் மீட்டர்களுக்கு பதிலாக டிஜிட்டல் முறையில் மின் நுகர்வை கணக்கிடக்கூடிய ஸ்மார்ட் மீட்டர்களை பொறுத்த திட்டமிட்டிருந்தாங்க. இது எதுக்கானது அப்படின்னா நம்மளா மேனுவலாக ரீடிங் எடுக்கும்போது நடக்கக்கூடிய பிழைகளை தவிர்க்கவும் மின் திருட்டுகளை தடுக்கவும் தான். இப்போ இந்த ப்ராஜெக்டும் ஆன்ஹோல்ட் செய்யப்பட்டிருக்கிறதுனால என்ன லாஸ்? TNEBக்கு கூடுதல் நிதிச்சுமை. தமிழ்நாடு மின்சார வாரியம் ஏற்கனவே பல ஆயிரம் கோடி நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனமாக இருக்கு. இந்த ஸ்மார்ட் மீட்டர் மூலமாக மின் இழப்பை பெருமளவு குறைச்சிருக்க முடியும். அது இப்போ தள்ளி போகிறதுனால வாரியத்துக்கு வர்ற வருவாய் இழப்பு தொடரும். அடுத்ததாக மத்திய அரசு நிதியுதவி கட் ஆகலாம். மத்திய அரசினுடைய RDSS திட்டத்தின் கீழே தான் இந்த ஸ்மார்ட் மீட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு பெரிய அளவில் மானியமும் நிதியுதவியும் கிடைக்குது. நாம இப்போதைக்கு இந்த திட்டத்தை ஹோல்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது அல்டிமேட்டா நம்ம மாநில நிதி நிலைமையை தான் பாதிக்கும். மூணாவது விஷயம், சென்னை வாசிகளோட குறிப்பா IT ப்ரொஃபஷனல்ஸோட ஆகப்பெரிய கனவு திட்டம் வடபழனி டு பூந்தமல்லி மெட்ரோ ரயில் திட்டம். சென்னையோட மேற்கு பகுதியில் மிக வேகமாக வளர்ந்து வர்ற ஒரு ஏரியா தான் பூந்தமல்லி. சுத்து வட்டாரத்தில் ஏகப்பட்ட IT பார்க்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் இங்கே இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் தினமும் வடபழனி, போரூர், பூந்தமல்லி ரூட்டில் டிராவல் பண்ணுறாங்க. இந்த மெட்ரோ லைன் வந்துச்சு அப்படின்னா டிராஃபிக் கம்ப்ளீட்டாக குறையும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட் முடக்கப்பட்டிருக்கிறது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி. டிராஃபிக் மற்றும் காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன். மெட்ரோ இல்லாததுனால மக்கள் எல்லாருமே சொந்த வாகனங்கள்லையோ இல்லை பஸ்கள்லையோ தான் போயாகணும். இதனால் ஆர்காட் ரோடு, பூந்தமல்லி ஹை ரோட்டில் டிராஃபிக் ஜாம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும். வண்டிகள் சிக்னல்லையே நின்று புகையை கக்கிறதுனால காற்று மாசுபாடும் அதிகமாகும். அடுத்ததாக பொருளாதார ரீதியான விலையேற்றம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டை பாதியில் நிறுத்திட்டு அப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் தெரியுமா? சிமெண்ட், இரும்பு விலை எல்லாமே ஏறி இருக்கும். லேபர் காஸ்ட் அதிகமாக இருக்கும். நிலம் கையகப்படுத்துகிற செலவும் அதிகமாகும். இதனால் ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்ட பட்ஜெட்டை விட பல மடங்கு கூடுதல் செலவாகும். கடைசியில் இது நம்ம மக்களினுடைய வரிப்பணம் வீணாகிறதுல தான் போய் முடியும். கடைசியாக தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் growth-ஐயே தீர்மானிக்கக்கூடிய ஒரு மெகா ப்ராஜெக்ட் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டம். இப்போ இருக்கக்கூடிய சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இன்னும் சில ஆண்டுகளில் அதனுடைய முழு கொள்ளளவை எட்ட போகுது. அதுக்கப்புறம் வர ஏரோப்ளேன்களை ஹேண்டில் பண்ண அங்கே இடம் இல்லை. அதனால தான் சென்னையினுடைய 2வது சர்வதேச விமான நிலையமாக பரந்தூரில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஏர்போர்ட்டை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் நிலம் கையகப்படுத்துறதுல இருந்த மக்கள் எதிர்ப்புகள் மற்றும் அரசியல் காரணங்களால இப்போ இந்த திட்டமும் ஹோல்டில் இருக்கு. இதோட எக்கனாமிக் இம்பாக்ட் என்ன தெரியுமா? ரொம்ப சீரியஸான விஷயம் இது.
முதலாவதாக பக்கத்து மாநிலங்களுக்கு ஓடும் முதலீடுகள். சென்னைக்கு வரக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள், அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸ் முதல்ல பார்க்கறது இங்கே இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை தான். ஏர்போர்ட் கெப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே பெங்களூரு, அதாவது கர்நாடகா அல்லது ஹைதராபாத், அதாவது ஆந்திரா பக்கமாக கொண்டு போயிடுவாங்க. அடுத்ததாக வேலை வாய்ப்பு பறிபோகும் சூழல். ஏர்போர்ட் மட்டும் சும்மா வந்துடாதுங்க, அதை சுற்றி லாஜிஸ்டிக்ஸ் பூங்காக்கள், ஏரோஸ்பேஸ் தொழில்கள், ஹோட்டல்கள், டிரான்ஸ்போர்ட்னு ஒரு புதிய எக்கனாமிக் ஜோனே அங்கே உருவாகும். இதன் மூலமாக கிடைக்க வேண்டிய லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழக்க நேரிடும். ஸோ ஒரு புதிய அரசு பதவிக்கு வரும்போது முந்தைய ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்களில் ஏதாச்சும் மூடல் இருக்கா, முறைகேடுகள் நடந்திருக்கான்னு செக் பண்ணி அதை சரி செய்ய விரும்புறது ரொம்ப நியாயமான விஷயம் தான். அதை கண்டிப்பாக வரவேற்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மாநிலத்தினுடைய நீண்ட கால வளர்ச்சியை, ஜிடிபியை பாதிக்கக்கூடிய இந்த மாதிரியான பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு திட்டங்களை முழுமையாக முடக்கி வைக்கிறது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நம்ம மாநிலத்தின் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை கம்ப்ளீட்டாக குறைச்சிடலாம். அந்த இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது குறைஞ்சிரும். புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேக அரசு மக்கள் நலனையும் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால பொருளாதார வளர்ச்சியையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த திட்டங்களை இருக்கக்கூடிய குறைகளை மட்டும் சீரமைச்சு கூடிய சீக்கிரம் மீண்டும் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நடுநிலையாளர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 4 திட்டங்களில் எந்த திட்டம் உடனே தொடங்கப்படணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி திட்டங்களை அரசாங்கம் சைட்லேருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது உண்மையாகவே சரியா தப்பா? இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரியான அரசு தொடர்பான செய்திகள் மற்றும் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை உடனே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update.